Hi friends, welcome to Chennai Cooking. வாங்க நம்ம இன்னைக்கு சுவையான காரைக்குடி செட்டிநாடு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஸ்பைசியா, டேஸ்டியான ஒரு ரெசிபி. இது ரொம்ப ஈஸியா நீங்க வீட்லயே வந்து பிரஷர் குக்கர்லயே செஞ்சிடலாம். இது நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம எங்களோட சேனல் சென்னை குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வீடு தேடி வரும். இப்போ வாங்க இந்த ரெசிபி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த ரெசிபி செய்யறதுக்கு என்னென்னலாம் வந்து எடுத்துக்கணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து 4 வெங்காயத்தில் வந்து ஏலக்காய், பட்டை, கிராம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து 2 தக்காளி, அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, புதினா வந்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம். அதுக்கடுத்து பிரிஞ்சி இலை, அப்புறம் வந்து பட்டை, கிராம்பு எடுத்து வச்சுருக்கோம். நம்ம வந்து வெங்காயத்து கூட சேர்த்து அரைச்சது இல்லாமல் இது தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து குக்கரில் சேர்த்துக்கிட்டு அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூடவே வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காய விழுதை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். வெங்காயம் அரைக்கும் போதே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வதக்கும் போதே நல்ல ஒரு மணம் வரும். இதுதான் வந்து இந்த பிரியாணியோட ஸ்மெல்லே நல்லா வந்து கொடுக்கும். ஸோ வந்து இது கரெக்டாக வந்து இந்த வெங்காயம் அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளியை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம அதையும் சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் வந்து இந்த ரெசிபியோட இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம செய்கிறது தான். டேஸ்ட் வந்து அதோட டேஸ்ட் வந்து நீங்கள் சாப்பிடும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இதை வந்து கொதிக்க வைக்கணும். பச்சை ஸ்மெல்லாம் போகணும். தக்காளி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெங்காயத்தை நல்லா வதக்கியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். தக்காளி, வெங்காயம் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சி போடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை அரைச்சி நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், காஷ்மீரி சில்லி வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் பவுடராக வச்சுருந்தீங்கன்னா அது மாதிரியும் சேர்த்துக்கலாம். பவுடராக வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி சில்லி வந்து ஒரு 6 சில்லி வந்து நான் நல்லா வந்து மிக்சியில் தண்ணி ஊற்றி அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பிரியாணி மசாலா இல்லைனா கறி மசாலா சேர்த்துக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஏலக்காவை முழுசாக வந்து நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டே நீங்கள் ஏலக்காய் அரைச்சாச்சேன்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு 3 மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து சிக்கன் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிறேன். இதில் வந்து எதுவுமே எந்த இன்க்ரீடியண்ட்டுமே நமக்கு வந்து ரொம்ப பல்லில் படாமல் இருக்கும். அதனால எல்லாமே நம்ம கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கிறோம். நம்ம நார்மலாக செய்கிற பிரியாணியில் எல்லாமே வந்து சாப் பண்ணி போட்டு செய்வோம். இது வந்து டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கொதிக்க விட்டுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொத்தமல்லி விழுதோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து எலும்பு இருக்க பீசஸாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது யூஸ்வலாக நீங்கள் சாப்பிட்ற பிரியாணி விட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ பாருங்கள்,
நல்லா வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்கு சிக்கன் ஆட் பண்ண பிறகு 10 மினிட்ஸ்க்கு தண்ணிலாம் ஆட் பண்ணாமையே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வதக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த தண்ணிலாம் வற்றி இருக்கும். இப்போ நான் வந்து 2 டம்ளர் வந்து நான் வந்து அரிசி வந்து சேர்த்துருக்கேன். 2 கப் இல்லைனா 2 டம்ளர். ஸோ வந்து 2 கப் வந்து அரிசி சேர்த்துருக்கேன். பாஸ்மதி அரிசி தான் நான் இதுக்கு எடுத்திருக்கேன். இப்போ வந்து அரிசிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வந்து பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு 45 மினிட்ஸ்க்கு ஊற வச்சு அதை நான் சேர்த்துருக்கேன். தண்ணிலாம் வந்து இருத்துட்டு நம்ம வந்து சேர்த்துக்கணும். இப்போ வந்து எல்லாத்தையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம இப்போ இந்த மசாலா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே வந்து சிக்கனை வந்து நல்லா வதக்கிடுறோம். தண்ணியோடு நம்ம சேர்த்தோன்னா தண்ணி எக்ஸ்ட்ராவாகிடும். ஸோ தண்ணிலாம் நல்லா வதங்கின மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. இப்போ ரைஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஃபஸ்ட்டே வந்து சிக்கனுக்கு நான் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ ரைஸ்க்கு மட்டும் தனியாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ வந்து நான் வந்து பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து ஈக்குவல் ரேஷியோவில் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிப்பேன். இப்போ வந்து நான் 2 கப்ஸ் அப்படின்னா 2 கப்ஸ் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிப்பேன். நம்ம சோக்கான ரைஸ் அப்படின்னா நமக்கு வந்து ஈக்குவல் ரேஷியோவில் தண்ணி எடுத்தாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க. அரிசிலாம் வந்து அடியில் தங்காமல் கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க. இப்போ உப்புலாம் வந்து நல்லா வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்கணும். இப்போ வந்து குக்கரை வந்து மூடி வச்சுட்டு நம்ம வந்து 2 விசிலுக்கு நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். இப்போ 2 விசிலுக்கு அப்புறம் நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பிரியாணி நமக்கு தயாராகிடுச்சு. இது நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் வந்து கூட வந்து ரைத்தா வச்சு சர்வ் பண்ணலாம். அப்புறம் வந்து கத்திரிக்காய் வச்சு சர்வ் பண்ணலாம். ஸோ வந்து இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் யூஸ்வலாக சாப்பிட்ற பிரியாணியை விட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது மறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எங்களோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த ரெசிபியை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.